என்ன ஞாயிற்றுக்கிழமை காத்தால பெப்பரை பிரயாணம் முடிய வச்சுட்டு இன்னைக்கு ரைடு போச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நோ காய்ஸ், நோ. இன்னைக்கு ரைடு இருக்கு, ஆனால் வித்தியாசமான ஒரு ரைடு. கிரீன் மான்ஸ்டர்ஸை நான் போய் அட்டாக் பண்ண போகிறேன். காவசாக்கி 250, அப்புறம் காவசாக்கி 50cc, காவசாக்கி 300, இது எல்லாமே இருக்கும். பச்சை கலரில் இருக்கும். தொண்டாமுத்தூர் அவங்க ஒரு ஆஃப் ட்ராக் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், அதனால் நான் போகிறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் இனி பண்ண முடியுமான்னு தெரில. மேபி தேவ் க்ளோஸ்ட். இல்லாட்டி நீங்கள் போய் பாருங்கள், தொண்டமுத்தூரில் தான் அது நடக்குது. என்ன ரீசன்னா, கேடிஎம் நிறைய பைக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் கேஎல்எக்ஸ் வந்து இட் இஸ் இன் டிஸ்கைஸ் ஆஃப் அ ஸ்ட்ரீட் பைக். ஸ்ட்ரீட் பைக்கே கிடையாது. இட் இஸ் அ மோட்டோ கிராஸ் மான்ஸ்டர். அது கிரீன் மான்ஸ்டர். அந்த கிரீன் மான்ஸ்டரை நான் போய் அட்டாக் பண்ண போகிறேன். I'm gonna feel that experience, man. KLX 230. அதுவும் அவங்க அந்த மோட்டோ க்ராஸ் ட்ராக் இருக்குல்ல, அப்படி போய் இப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணி இப்படி காற்றுல பாடியெல்லாம் பறக்க விட்டு தலையில சம்மர் சோல்டரில் அடிச்சுட்டு வந்து லேண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ராக்கில் நம்மளை ஃபியூ ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்ப போகிறாங்களாம்மா. இது எப்படி? இதுதான் காவசாக்கி. சரி, திஸ் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இப்போ காவசாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, they are injecting the sport into normal people. சாதாரணமாக இப்போ நமக்கு ஜென்ரலாக மைண்டில் என்ன, எடுத்த உடனே சூப்பர் ஸ்பாட்டு அப்படின்ட்டு ஹைவேல இப்படி தான் நம்ம மைண்டே இருக்கும். அஜித் மாதிரி ட்ராக்கில் இப்படி தான் இருக்கும். இல்லை, மோட்டோ கிராஸ்னு நீங்கள் பார்க்குற நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்போர்ட். இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா, பைக்கே சுத்தமாக பிடிக்காதவங்க கூடி மோட்டோ கிராஸ் ஈவெண்ட் ஒரு வாட்டி அட்டன் பண்ணுங்க. ஐம் டெல்லிங் யூ, யூ வில் பி அடிக்டட். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போய் அடிக்ட் ஆகிறத விட ஞாயிற்றுக்கிழமையானா டர்ட் ட்ராக்ல போய் என்ன வேணா பண்ணிட்டு வரலாம் பைக் வச்சுட்டு. ஓகே, நான் போறேன், வீடியோ போடுறேன், லைவ் போடுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை கைஸ், லவ் யூ ஆல்.